எப்பயும் காலையில வெள்ளன எந்திரிச்சு சாமிக்கு தண்ணி ஊத்த போவா. இன்னைக்கு இம்புட்டு நேரம் ஆகி எந்திரிச்சு தண்ணி ஊத்த போகாம இருக்காளே. உடம்பு கிடம்பு சரியில்லையா? எங்க நம்ம சொல்றது கேக்குறாங்க. நேத்து அந்த குடும்பம் போகுதுன்னு இவளும் அவங்க கூட ஏறிக்கிட்டு போறா. இப்ப உடம்பு சிலன்னு வந்து படுத்து கிடக்குறா போல இருக்கே. நேத்தே மூஞ்செல்லாம் ஆட்டமா தான் இருந்துச்சு. சாப்பாடு ஒழுங்கா ராத்திரி சாப்பிடல. என்ன போய் பார்க்கணும். சம்மந்தியம்மா வேலை செய்றீங்களா? சம்மந்தி நான் எதுவும் வேலை செஞ்சு தரட்டுங்களா? யாரும் எந்த உதவியும் செய்ய வேணாம், எனக்கு உபத்திரமும் செய்ய வேணாம். ஏற்கனவே செஞ்ச வரைக்கும் போதும். என்னங்க சம்மந்தி பழசையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என்னங்க சம்மந்தி பண்ணுறது? நான் எதுவும் பேசலை, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. காலையில் நான் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு வேலை இருக்குது. நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடக்கல. சம்மந்தி என் மேலே கோவம் போகலீங்களா? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, அது பட்டு திரும்பியாச்சு. இன்னைக்கு அப்புறம் படுறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் பிள்ளைய வீட்டுக்குள்ளே விட்டதும் போதும், அவன் என் பையனை என்கிட்ட இருந்து பிரித்து தனியாக வச்சதும் போதும். இதுக்கப்புறம் யாரையும் நம்பி ஏமாறத்துக்கு நான் ஒன்றும் இது இல்லை. ஏற்கனவே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணா இவன் அவ, இப்ப மறுபடியும் இவ வைக்கிறதுக்கு வந்திருக்கா போல இருக்கு. ஆலங்கத்துல நம்மள படுத்தணும்னே வருவாங்க போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் கிளம்பிட்டோன்னா இனிமே மகாவை வாழ்க்கையில பார்க்க முடியுமா என்னன்னு கூட தெரியல. மகா மாதிரி ஒரு பொண்ணு, அதுவும் என் அம்மா மாதிரி எங்க அம்மாவோட குணத்துல இருக்க ஒரு பொண்ணை வாழ்க்கையில விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணே. என்னம்மா? என்ன அண்ணே, எனக்கு என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லண்ணே, இங்க இருந்து அங்க போனா அங்க பெரியம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் நினைச்சா பயமா இருக்குண்ணே. நம்ம இங்கேயே இருந்துடலாமா? ஏய் அதெல்லாம் திட்ட மாட்டாங்கம்மா. இல்ல, இங்க எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. அங்க போறது நினைச்சாலே பயமா இருக்குண்ணே. பயப்படாத, நான் இருக்கேன் சரியா? நான் பாத்துக்கிறேன். மகாக்காவை நம்ம கூடயே கூட்டிட்டு போக முடியாதானே? என்னம்மா பேசிட்டு இருக்க? அவங்க வீடு இது, நம்ம எங்க கூட்டிட்டு போக முடியும்? அதெல்லாம் அப்படிலாம் முடியாது. இப்பயே ஒரு நிமிஷம் நானும் வசதியான பையனா இருந்திருந்தேன்னா என் மகாவை கையோட கூட்டிட்டு போலாம். ஆனா நான் ஒன்றும் அப்படி இல்லையே. இன்னமும் இந்த மகா எந்திரிச்சாலும் இல்லைன்னா படுக்கையில படுத்து கிடக்குறாளான்னு தெரியலையே. போய் பாப்போம். நான் என்ன உங்களை பார்த்தேன்னு தெரியல, எதுக்கு உங்களை பிடிச்சதுன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க என்னை விட்டுட்டு தூரமா போக போறீங்க. இனிமே பார்க்க போறோமான்னு கூட தெரியல எனக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. மகா, ஐயோ அம்மா வராங்க போல. என்ன அந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா? மகா இங்க பாரு, எந்திரி மகா. அம்மா. என்னம்மா உடம்பு எதுவும் முடியலையா? இல்லம்மா. அப்புறம் ஏன் இப்படி நேரம் தூங்கிட்டு இருக்கவ? இல்லம்மா, கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதான். அசதியா இருந்துச்சா? அதுக்கு தான் நேற்று அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு வந்தல, அதான் உடம்பு அப்படி இருக்கும் போல இருக்கு. சரி தூங்கு. மார்கழி மாசம் சாமிக்கு தண்ணி ஊத்த போவியே, அதை ஊத்த போலியே என்னமோ தான் கேட்க கூப்பிட்டேன். சரி தூங்கு, நான் சமைச்சுக்கிறேன். இல்லம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். உடம்பு அசதியா இருக்குன்னா படு. இல்லம்மா, போயிட்டே வந்துடுறேன். சரி, அடுப்புல தண்ணி காய போட்டிருக்கேன், உலக்கி ஊற்றி வச்சது, அதை எடுத்து ஊற்றி குளிச்சுக்க. அப்புறமேட்டுக்கு நான் உலக்கி வச்சுக்கிறேன். சரிம்மா. போனமா விசேஷத்தை முடிச்சிட்டு வந்தமான்னு இல்லாம அங்கேயே போய் கடையா கடன்னு கிடக்குறாரு போலயே. இன்னைக்கு கிளம்புறேனது கிளம்புறதா இல்ல இன்னைக்கும் அங்க போறேன் இங்க போறேன்ட்டு அங்கேயே ஊரை சுத்திக்கிட்டு இருக்க போறதான்னு தெரியல. போன போட்டு 4 போட்டு போட்டா தான் அந்த ஊரை விட்டு வருவது, இல்லைன்னா சாமனியமா அந்த ஊரை விட்டு வரமாட்டாரு. போகும்போது அந்த பிசாசுங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளே ஊருப்பட்ட வேலை செய்யறதா இருக்கு. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றதுன்னு தெரியலையே. காலங்கத்தால யாரு? என்னடா இது? என்ன இவ கூப்பிடுறா? ஹலோ. என்ன நல்லா தூக்கமா? இன்னும் விடியல போல இருக்கு. சொல்லு, இப்பதான் தூங்கிட்டு இருக்கேன், எழுப்புற. சொல்லு தங்கம். விடிய விடிய நானும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுவிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வந்தா என்ன அர்த்தம்? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிளம்பலையான்னு. கிளம்பாம அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன வரைக்கும்? இன்னும் விடியலையோ? அதுக்கு தான் கூப்பிட்டியா? இப்போதானம்மா விடிஞ்சிருக்கு. மணி என்ன 6 தான் ஆகுது. இப்போ ஃபோன் பண்ணுறேன். ஒரு 7 மணி வாக்க கூப்பிடவா? தூக்கமாக வருது, உடம்பெல்லாம் அசதியாக இருக்கு. நேற்று அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தது. ஆமா ஆமா, ஊரை சுத்தினதுக்கே அசதியா தான் இருக்கும். நேரம் கிளம்பி வர வழியை பாருங்க. சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இங்கே வீட்டு வேலையெல்லாம் ஏன் பார்க்கறது? போகும்போது அந்த பிசாசுகளையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. இங்கே எல்லா ஜோலியும் நானே பார்த்துக்கிட்டு கிடக்கிறேன். நம்ம வீடுன்ற அப்போ நம்ம வீடுனா நீ தானே வேலை பார்க்கணும். தாங்க சும்மா கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க.
எரிச்சல் வந்துகிட்டு இருக்குது எனக்கு. ஏய் காலங்காத்தால எந்திரிச்சா நொய்யி நொய்யி நொய்யின்னு அங்க இருக்கும்போது தான் பாடாப்படுத்துறேன்னு என் அக்கா வீட்டுக்கு வந்தா எங்கேயும் படுத்துவேன். கிளம்பி வரேன் வை. எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? அட இப்போதானே 6 ஆகுது. பிள்ளைங்களாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணி வாக்க பஸ்ஸுக்கு வருவோம். வந்துருவோம் சரியா? இப்படியே சொல்லிவிட்டு அங்கேயே டேரா போட்டுக்கிட்டு இருங்க. அப்புறம் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயா இன்னைக்கு வாரேன்னு சொல்லிட்டேன்னா வருவேன். சும்மா நொய்யி நொய்யி நொய்யின்னு போட்டு கழுத்து இருக்காத காலங்காத்தாலேயே. போன வை எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. அப்படியா? வீட்டுக்கு வாங்க பாத்துக்கிறேன். பாரு வைக்கிறேன். நொய்யி நொய்யி நொய்யின்னு உயிர் எடுக்கிற காலங்கத்திலே போன பண்ணிக்கிட்டு சி. முத ஒரு பொண்ணுக்காக அழுகுறேன்னா அது உனக்காக தான் மகா. என் அம்மாவை விட்டு பிரியும் போது நான் எம்பிட்டு வேதனையை அடைஞ்சனோ அந்த வேதனை இப்போ நான் அனுபவிக்கிறேன். உன்னைய விட்டு போறது நினைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. அடச்சி பயந்தே போயிட்டேன்டா. என்னடா ஏமா மணி ஆயிடுச்சுமா இன்னும் கிளம்பலையா? அட கிளம்பணும்டா. என்னடா அவசரம்? மணி இப்ப 6 தானே ஆகுது. ஐயோ அம்மா மணி ஆயிடுமா கிளம்புமா. ஏ எங்கிட்ட போறதுனா உன்னை கையில பிடிக்க முடியாது. என்ன குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேமா. தண்ணியே காய வைக்கலடா. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி காய வைக்கலாம்னு எந்த தண்ணியில குளிச்சிட்டு வந்த? அட்டா பாத்ரூம் தொட்டில இருந்துச்சுல அந்த தண்ணி தான். ஏன்னா தண்ணி கடுக்கடுன்னு இருந்திருக்கு மேடா. அதெல்லாம் குளிச்சிட்டேமா. ஆவி பயலே பள்ளிக்கூடம் போகும்போது தண்ணியில குளிடானா சுடு தண்ணி வேணும், காய்ச்ச வந்துரும், சளி புடிச்சிரும், அப்படி இப்படின்னு. இப்ப மட்டும் பச்சை தண்ணியில குளிக்கிறியா நீ? நீ நல்லா பொழைச்சுக்குவ. இப்ப பேசிக்கிட்டே இருக்காதம்மா. சமைச்சு முடிச்சிட்டு நீ கிளம்புமா. டேய் நான் குளிச்சிட்டேன்டா. அந்த சாப்பாடு கிண்டிக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு தாட்டா டப்பால போட்டு அடைச்சனா வேலை முடிஞ்சது. உங்க அப்பா எந்திரிச்சிட்டாரா இல்லையா? அவரு தூங்கிட்டு இருக்காருமா. முதல்ல அந்த ஆளுக்கு சங்கு ஊதி எழுப்பு. அப்பதான் நம்ம கிளம்ப முடியும். சரிம்மா. அங்க போய் அங்க ஊதுறானா இங்கேயே ஊதுவான். சரி சோறாயிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்து டிஃபன்ல கட்டி வைப்போம். அப்பதான் வரசா கிளம்ப முடியும். ஹலோ சொல்லு. இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க? இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாரும் வெளியே போறாங்க. ஹேய் என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமா. சூப்பர் டி. அதனால இன்னைக்கு நம்ம வெளியே போய் நல்ல ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாம். ஓகேவா? இத்தனை நாளா இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். சரி நான் சீக்கிரமா கிளம்பிடுறேன். நீயும் ரெடியா இரு. உடனே கிளம்பி எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். எங்க வீட்ல வேற நான் தனியா இருக்கனால ஒன்னும் சமைக்கல. கடையிலே சாப்பிட்டுக்கலாமா? இதெல்லாம் கேட்கவா வேணும்? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி. வரும்போது நான் வாங்கி கொடுத்த செயின் தான் நீ போட்டு வரணும். ஓகேவா? வீட்ல யாராவது அந்த தங்க நகையை பாத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? எப்படியோ ஒரு வழியா மறைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் போட்டுட்டு வந்துடுறேன். கோல்டு செயின் டி போட்டு வந்துரு. அதெல்லாம் போட்டுட்டு வருவேன், கவலையப்படாத. ஓகே நான் உடனே கிளம்புறேன். கடவுளே, அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்கணும். நீ தான் பாரல் புரியணும் பிள்ளையாருப்பா. நான் எத்தனையோ தடவை உன்ட்டு எல்லாமே கேட்டிருக்கேன். ஆனால் நீ எனக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. இந்த ஒரு தடவையாவது அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுவே. ஒரு கிளம்புறதுக்குள்ள ஒரு தடவையாவது மகாவோட முகத்தை பார்க்கணும். இந்த அப்பா இப்பதான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம். எப்பா 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 என்னடா நேத்து வெளியே போறேன்னு சொன்னாச்சு இல்லப்பா. எந்திரிப்பா. என்னப்பா அப்படி தூங்கிட்டு இருக்க? என்னடா நேரங்காலமா குளிச்சுட்ட போல இருக்கு. நாங்க எல்லாரும் குளிச்சாச்சு. முதல்ல நீ குளிச்சிட்டு கிளம்பு போவோம். எங்க போகணும்? எங்க போணுமா? எப்பா நேத்தே போய் ஊர் சுத்திட்டு வரலாம்னு சொன்னேன்லப்பா. கையில காசு இல்ல, எங்கேயும் போறதா இல்ல. அம்மா என்னம்மா அவர் இப்படி சொல்றாரு? குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு அது சரியா தானே இருக்கு. ஏயா நேத்து வந்து பையன் எத்தனை தடவை சொன்னான் போகணும்னு. அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிற? உன்னால நானும் சோத்தெல்லாம் ஆக்கி பொங்கி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வேலை இருக்கு, போய் வேலையை பார்க்கணும். 15 சம்பாதிக்கிறதுக்கு எம்புட்டு கஷ்டப்படுறதா இருக்கு. ஒரு நாள் சம்பாத்தியத்துலதான் நீ கோட்டை கட்டிட போற பாரு. ஏய் நான் ஒரு நாள் படுத்தேன்னு வச்சுக்க, 2 நாள் நம்ம வீட்டுல மல்லிகை ஜமானுக்கு ஊதான். ஆமா இவர் ஆக்கி கொண்டு வந்து தள்ளிடுறாரு. ஏயா படிக்கிற பையன் ஆசைப்பட்டு கேட்கறான். அவனுக்காக இதை நம்ம செஞ்சுதானே ஆகணும். இங்க பாருடி, பையனுக்கு ஓவரா செல்லம் கொடுக்க கூடாது. ஆமா உங்க ஆட்டா கறி உனக்கு செல்லத்தை கொடுத்து
கெடுத்து வச்ச மாதிரி ஒன்றும் என் பையன் கிடையாது. என் பையன் படிப்புல கெட்டிக்காரன். எல்லா விளையாட்டுலயும் அவனை மிஞ்சறதுக்கு யாரும் இல்லை இந்த ஊர்ல. அப்படி இருக்கும்போது என்ன உனக்கு இது? ஒழுங்கா எந்திரிச்சு கிளம்பு. பையனை ஆசைப்பட்டு கேட்கறான், கூட்டிட்டு போயிட்டு வருவான். எனக்கு என்னமோ பையன் ஆசை மாதிரி தெரியல. உனக்கு தான் பையன் தெற்க வச்சு ஊரை சுத்தணும்னு நினைக்கிறேன். இவன் கிளம்புற மாதிரி தெரியல. டே அப்பா, நீ கிளம்புடா, நம்ம பஸ்ல போயிட்டு எங்கிட்டாவது போயிட்டு வருவோம். பஸ்ஸில் போனா கூட்டத்துல நஞ்சுக்கிட்டு போகணும். அதுவே என் வண்டி வந்துச்சுன்னா சொகுசா ராணி கணக்கா பின்னாடி உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு வருவேன். மறந்துடுறாத. ஆமா, வாங்கிட்ட கேட்டதும் ஓவர பிகவ் பண்ணிக்கிட்டு திரியிற. நானும் என் பையனும் தனியாவே போய்க்கிறோம். நீ வா சாமி, நம்ம போவோம். ஏய் வாரேன். ரொம்ப காலில் விழுந்து கெஞ்சாத. இவர் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு கிளம்பு. சுடுதண்ணி வச்சியா? வெங்காய தண்ணி வைக்கிறேன். எந்திரிச்சு கிளம்பு. சும்மா சூடு தண்ணி பச்சை தண்ணின்னு. கட்டுனா புருஷனால இவங்களுக்கு காரி ஆகணும். ஆனா நமக்கு ஒண்ணு செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. அண்ணன் என்ன தம்பி என்ன பொண்டாட்டி என்ன புள்ள என்ன எல்லாமே வேஷம். நமக்கு ஒண்ணு செய்யுங்கன்னா மூக்கால அழுவாங்க. அவங்களுக்கு நாம செய்யணும். இப்ப எந்திரிக்கவே இல்ல. சுடுதண்ணியை பிடிச்சு மூஞ்சில ஊத்தவா. அப்படி பாசமா சொல்லியா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு போவ. எந்திரிச்சு போயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்தா இந்த ராக்காயி வாயை திறந்துருவா. அப்புறம் நம்ம பறந்துட வேண்டியதான். முதல்ல போய் குளிச்சு கிளம்புவோம். மகா, இப்பதான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம். அங்க கோவில் கிட்ட வந்துருங்க. சரி, நீ முன்னாடி போன வரேன். இந்தாங்கப்பா, இந்தாங்க குடிங்க. பூஸ்ட் கலந்துருக்கேன் பூமாரி. இந்தாங்க காப்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு, குடிங்க. ஏம்மா, என்னடி? ஏம்மா, என்னோட யூனிஃபார்ம்லாம் காணோம். எங்கம்மா? எங்கன்னு ஏன்ட்ட கேட்டா நீ தானே அன்னைக்கெல்லாம் மடிச்சு வச்ச. ஓ, எங்க கிடைக்குன்னு வேற தெரியல. ஐயா, பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையா? நேத்தெல்லாம் சும்மா தானே இருந்தேன். சும்மா வரல. நீ தானே அங்க போவோம் இங்க போவோம்னு கூட்டிட்டு போனேன். இல்லைன்னா நான் வீட்ல இருந்து எடுத்து வச்சிருப்பேன். ஆனா கிழிச்சிருப்பேன். ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணி தொலைறதுன்னு தெரியல. பள்ளிக்கூடம் போற அப்பதான் அது இல்ல இது இல்லன்னு. நேத்து ராத்திரியில சும்மா தானே இருந்தேன். அப்பெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். இது எங்க கிடைக்கு என்ன ஏதுன்னு வேற தேடணும். நீ விட்டா அதெல்லாம் மறந்துடுறது. அப்புறம் போகும்போது அதை எடு இதை எடு நம்ம உசுர எடுக்க வேண்டியது. உள்ள எதுக்கு பண்ணி திட்டிக்கிட்டு கிடக்குற? ஆமா, உங்க பிள்ளைய ஒரு இதையும் சொல்ல விட்டுறாதீங்க. போ வாரேன். சீக்கிரம் வாமா, எடுத்து கொடுத்தாதான் நான் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு. போ வாரேன். சபா அக்கா. என்ன பூமாரி? அக்கா, இனிமே நம்ம அங்க போயிட்டோம்னா இந்த மாதிரி பூஸ்ட் எல்லாம் குடிக்க முடியாது அக்கா. ஏய், என்னடி இப்ப எதுக்கு அத பத்தி பேசுற? அக்கா, இங்க இருக்கும்போது அத்தை நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கறாங்க. அங்க போனா பெரியம்மாவுக்கு பயந்துகிட்டு இருக்கணும்லக்கா. எதுவும் சில காலம்தான் பூமாரி, எல்லாம் மாறும். எதுவுமே இங்க மாறாதுக்கா. நம்ம அங்க போயிட்டோம்னா நம்ம அடிப்பாங்க, உதைப்பாங்க. நம்ம நல்ல சோறுல இனி சாப்பிட முடியாதுல்லக்கா. இந்த மாதிரி சோறு, இந்த மாதிரி சேர்லாம் நம்ம உட்காரவே முடியாதுல்ல. ஏய், இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, சரியா? விடு, பார்த்துக்கலாம். அல்லாத மாமாலாம் இருக்காங்க, எதுவும் நினச்சிக்க போகிறாங்க. என்ன இன்னைக்கு கிளம்புறீங்களா? ஆமாங்க மாமா. ஓ சரி, இப்போ ஒரு 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு வேணா கிளம்பி போங்க. மணி இப்பயே 7 ஆச்சு. அவங்க என்ன சாப்பிட வேணாமா? 8 மணி பஸ்ஸுக்கு போங்கன்றீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்களும் இப்ப கிளம்புனா தானே வெள்ளனையா ஊரு போய் சேர முடியும். இங்க என்ன வீடு என்ன பக்கமா இருக்குது? அதெல்லாம் ராத்திரி 10-12க்கு கூட அவங்க போய்ப்பாங்க. நீங்களாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அங்கே காட்டில் காயெல்லாம் இருக்குன்னாங்க, அதெல்லாம் போயிட்டு பறிச்சு கொடுக்குறேன், எல்லாம் எடுத்துக்கிட்டு போவீங்க. அங்கே ஊரில் உள்ளவங்களுக்குலாம் கொடுப்பீங்க. நீ போறேன்னு சொன்ன, போகலையா? நான் போயிட்டா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். எல்லாரும் காப்பி குடிங்க, அங்கே தண்ணி காய போட்டிருக்கேன், குளிப்பீங்க. இந்த சந்தோஷம் எங்கிட்ட போனான்னு தெரியல. இந்த சந்தோஷ பையனை வீடு முழுக்க தேடிட்டேன், ஆளையே காணோம். வந்தோடனே காப்பி தண்ணி வச்சு கொடுத்துக்கிறேன், நீங்கள் குடிங்க.